இந்த திமுக மக்களுக்காக எதுவுமே செய்யாம, மக்களுக்காக எந்த சாதனையும் செய்யாம, மக்களுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வராம, இல்லாததையும் பொல்லாததையும் பேசி போன முறை ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. இந்த முறை திமுகவோட பருப்பெல்லாம் வேகாது. ஒரு முறை திமுக ஆட்சியில இருந்தா இரண்டாவது முறை அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததா வரலாறே கிடையாது. பொதுவா திமுக ஆட்சி செஞ்சா, திமுக 5 வருஷம் ஆட்சி முடிக்கும் போது மக்கள் எல்லாம் திமுகவை வெறுக்கிறது வழக்கம், அது வரலாறு. ஆனா இந்த முறை திமுக 5 வருஷம் ஆட்சி முடிக்கும் போது திமுக கட்சிக்காரனே திமுகவை வெறுக்கிறான். திமுகக்கு இதுதான் கடைசி தேர்தல். திமுக செத்து போச்சு. அது நீங்க திமுகவோட வேட்பாளர் பட்டியல் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். சிட்டிங் திமுக எம்எல்ஏக்களுக்கு 13 பேருக்கு வாய்ப்பில்லை. ஆனா அதிமுக இருந்து போனவங்களுக்கு 19 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திமுக கட்சியும் ஆட்சியும் அதிமுக இருந்து போனவங்களை நம்பிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாத 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு திமுக. ஆனா 50 வருஷமா கருணாநிதிக்கும் அவரோட கொள்ளுப்பேரன் இன்பநிதி வரைக்கும் கோவணம் துவச்சு கொத்தடிமையா வாழ்ந்த திமுக காரனுக்கு வாய்ப்பில்லை. நம்ம அண்ணனை எதிர்த்து நிக்கிறது திமுக வேட்பாளர். நீங்களே நம்பி நீங்களே பாருங்க. திமுக காரங்க திமுக கட்சியை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா திமுக தலைவர்கள், திமுக அமைச்சர்கள் இந்த 5 வருஷத்துல திமுக காரனை அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்கும் எந்த உதவியும் செய்யல. ஆனா கட்சி வேட்பாடு பார்க்காம மக்களை மக்களா பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற ஒரே தலைவர் இன்னைக்கு இருக்கிறது நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். திமுக காரணா இருந்தாலும் உதவி செய்யற குணம் இருக்கிற நல்ல மனசு இருக்கிறவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்.